வணக்கம், வணக்கம் நண்பர்களே. செர்ரி டொமேட்டோ எல்லாரும் பழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இது எதிர்பார்க்கல. இது ரொம்ப குட்டியா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எனக்கு தெரியல. பட் நல்லாவே வந்திருக்கு. எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ரொம்ப கியூட்டா அதான் செர்ரி டொமேட்டோ போல இருக்கு. ரொம்ப கியூட்டா குட்டி குட்டியா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. பட் ஹானஸ்ட்லி டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. சமையலுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் சாலட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறையவே வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு செரி டொமேட்டோ. ஸோ ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பழம் இருக்கு. ஓகே, பட் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு இது நான் போடுவேனான்னு கேட்டால் போட மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ராவா சாப்பிட்றத விட இப்போ எனக்கு சமையலுக்கு தான் ரொம்ப தேவைப்படும். இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ஆசமான இல்லை. பட் லுக்ஸ் கியூட். எனிவே ஆர்கானிக்காக வீட்டில் வளர்ந்த பழம்ன்றனால ஆரோக்கியத்திற்கு குறைச்சல் இல்லை. ஸோ அதனால இந்த வாட்டி வர்றதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிப்பேன். இதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதும் நான் அடுத்தது செரி டொமேட்டோ மோஸ்ட் போட மாட்டேன். ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் ஃப்ரூட்ஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் செர்ரி டொமேட்டோ. பை பாய்.